இப்படி வச்சுக்கிட்டு லெஃப்டில் ஒரு ரூம் ரைட்டில் ஒரு விஷயத்த பண்ணாப்புல பண்ணிவிட்டு ஒரு பையன் வந்து இங்கே குத்திட்டான். அடுத்த சீன் கட் பண்ணோன்னு 4 பேரை கொண்டு விட்டு மேலே வச்சு நிற்கிறாப்புல. இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? நம்ம சித்து சிவா மாறவே கிடையாது. நம்பி இந்த படத்துக்கு வந்துடாதீங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே மனுஷன் நொந்த வச்சுட்டானுங்க. இதெல்லாம் ஒரு படம்னு சொல்லிட்டு வேலூர்லேருந்து கிட்டத்தட்ட 2:15 நான் இங்கே வந்தேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த கர்மத்தை பார்த்ததுக்கு சுத்தமாக மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். இந்த படத்தை அவங்க பார்க்காம வாயிலே வடை சுட்டுருக்காங்க. அந்த வாயை பொழந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சூர்யா சொன்னார் இல்லையா? அது எதுக்குன்னு இது வரைக்கும் எனக்கு புரியல. நீங்கள் என்ன பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ. 200 கோடியே வராது ப்ரோ. இது நீங்கள் வேறு ஃபஸ்ட் டே கலெக்ஷன் மிஞ்சி போனால் 70 வரும். நீங்கள் ஒன்றா பாருங்கள், படம் ஓடாது. இன்னையோடு இந்த படத்தை வச்சு கட்டிடுவாங்க. அமரன் தான் படி இந்த இதே தேட்டரில் அமரன் 3 போடுவாங்க. நீங்களே பார்ப்பீங்க. மியூசிக் பேசிக்லாம் ரொம்ப பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. டப்பிங் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா வாய்ஸ் சரியாக புரியல. கங்குவா கேரக்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாங்கன்னே ஒரு சில இடங்களில் புரியவே மாட்டேங்குது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஆனால் அது மட்டும் இந்த படத்தில் குறையா இல்லை. படமே குறை தான். இந்த படம் எடுக்காமலே இருந்திருக்கலாம். இந்த படத்தை எதுக்கு என்ன சொல்ல வரானுங்க, எங்கே போகுது? ஒரு சீன் போயிட்டே இருக்குது, ஷூட்டிங்கே முடியாத மாதிரி அடுத்த சீனுக்கு அப்படியே ஜம்ப் ஆகிட்டு வேறு எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. படம் சுத்த வேஸ்ட்டுங்க. இதெல்லாம் ஒரு படம். இதுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணானுங்க. விஎஃப்எக்ஸ்லாம் அத்தனை கோடி கொடுத்தோன்னு சொன்னானுங்க. விஎஃப்எக்ஸ்லாம் மகா மட்டும். இது ஒரு படம்னு சொல்லிட்டு யாரும் நம்பி வந்துடாதீங்க. காசு எல்லாமே வேஸ்ட்டு தான். நான் இத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து இந்த படத்துக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப கடுப்பாக இருக்குது. இது ஒரு விட்டுருங்க, அவ்வளோதான். பயங்கரமாக இருக்குது பாட்டு, வேறு லெவல். அந்த இந்த பாட்டு யோயோ பாட்டு ஹீரோயினி செம்மையாக இருக்குங்க. பொண்ணா அது பொண்ணுங்க. சூர்யாவா பிஜிஎம் தரமாக இருக்குங்க. படம் வேறு லெவல். பார்க்கலாங்க, வத்து தாங்க. படம் முடிச்சிட்டாங்க ப்ரோ. ஒன்றுமே இல்லை. நாங்களும் வேறு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வந்தோம். ஒன்றும் இல்லை படத்தில். பார்த்த அளவுக்கு இல்லை. சூர்யானால தான் வந்தோம். சூர்யா ஃபேன்ஸில் வந்தோம். நான் பார்த்தேன். மியூசிக்லாம் ஓகே, ஆனால் படத்தில் ஒன்றுமே இல்லையே. கதையே இல்லை. ஒன்றும் இல்லை ப்ரோ, பெருசாக ஒன்றும் இல்லை. அது வேறு 1 hour லேட் ஷோ. பெருசாக ஒன்றும் இல்லை. படம் முடிச்சிட்டாங்க ப்ரோ. ஒன்றுமே இல்லை. நாங்களும் வேறு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வந்தோம். ஒன்றும் இல்லை படத்தில். பார்த்த அளவுக்கு இல்லை. சூர்யானால தான் வந்தோம். சூர்யா ஃபேன்ஸில் வந்தோம். நான் பார்த்தேன். மியூசிக்லாம் ஓகே, ஆனால் படத்தில் ஒன்றுமே இல்லையே. கதையே இல்லை.